வாசமில்லா மலரிது ஆஹா. வசந்தத்தை தேடுது, வைகை இல்லா மதுரை இது மீனாட்சியை தேடுது. இது குழந்தை பாடும் தாலாட்டு, இது இரவு நேர பூபா. நித்து, நான் அந்த காலத்தில் லவ் பண்ண ஒரு பொண்ணை நினச்சி வருத்தப்பட்டு பாடினுக்கிறேன். நீ நடக்காத விஷயம்லாம் பேசுகிற. இது குழந்தை பாடும் தாலாட்டு, இது இரவு நேர பூபாலம், இது மேற்கில் தோன்றும் உதயம், இது நதி இல்லாத ஓடம், இதெல்லாம் நடக்கிற காரியமாக அதை பேசுகிறேன். அது மாதிரி தான்டா, நீ வாசம் இல்லா மலருதுன்யா, அதனால தான் நடக்காத விஷயங்கள்லாம் பேசுகிறேன். ஏய், நீ அந்த வாசத்துக்கும் இதுக்கும் கனெக்ட் பண்ணிட்டே நீ. ஏய், இதே நம்ம தேநீர் விடுதியிலேயே நம்ம 2 பேரும் உட்காரும் போது நான் என்ன முதல்ல சொன்னேன், தஞ்சாவூர் தலைவர் தஞ்சாவூர் பொம்மை மாதிரி இந்த பக்கமும் தலை சாயிறாரு, அந்த பக்கமும் தலை சாயிறாரு, இந்த பக்கமும் சாயிறாரு, இந்த பக்கம் பொம்மை மாதிரியே சுற்றி சுற்றி வராருன்னு சொன்னனா இல்லையா? சொன்ன நீ கரெக்ட். ஆனால் நிஜமாவே பொம்மை மாதிரி எந்த பக்கமும் உழவே மாட்டுறாரா? ஆமாம், அது அப்படியே ஆடினே தான் இருக்கும். அதனால் பொட்டி படுக்கைய எல்லாருமே கட்டிட்டாங்களாம். இன்னி வரைக்கும் இந்த தேதி வரைக்கும் எந்த முடிவும் எடுக்கல. ஆளும் கட்சியில் கதவை பூட்டிட்டாங்க. ஓகே, நம்ம 4 அணி 5 அணி 60 அணி 70 அணி சிரிக்க கூடாதுடா. சிரிக்கலண்ணே, அதான் அவங்க கூட்டணி இது முடிஞ்சு போச்சுல்ல. அப்புறம் எங்க முடிஞ்சு போச்சு? முடியலையா? இப்போதான் அவங்க பொட்டி படுக்க ஒன்று தனியாக கட்டிட்டு. சரி, அது உனக்கு நீ கிச்சு கிச்சா பண்ணா கூட இவ்வளோ சிரிப்பு வராதா? நீ நான் சீரியஸாக கேட்டால் கூட நிஜமோ? அதனால் அந்த கட்சியில் இருக்கவங்க மறுபடியும் நேராக கிளம்பி போய் தாய் கழகத்தில் சேர்ந்து அவங்க சேர்த்துக்கணுமே. அவங்களும் சும்மா தானே இருக்காங்க, பேச்சு துணைக்கு ஆள் வேணாவா? திடீர்னு ஒரு பெரிய தோப்பு வந்தா அப்படிங்க அவங்க சேர்த்துப்பாங்க. 4 மரம் தானே இருக்கு, அப்படின்ற 2 மரம் எடுத்துட்டு போவாங்க. ஆனால் இப்போ இவங்களை சேர்ப்பாங்களான்னு நீ கேட்டல, அதில் வந்து எனக்கும் சந்தேகம் இருக்கு. ஏன்னா பசு ஓகேன்னு சொன்னா கூட கன்று ஓகே சொல்லணும்ல. பசு ஓகேன்னு சொன்னா கூட கன்று ஓகேன்னு சொல்லணும்ல. பசு கன்றுக்கெல்லாம் போவாதா? இங்கேயே இப்போ முடிவு எடுக்கிறதெல்லாம் செய்தி தொடர்பு தானா? யாரு? அப்பா கொண்டையில் தாழம்பூ. ஓகே. அதனால அன்னை ஒத்துக்கிறதுக்கு முன்னால அம்முனி ஒத்துக்கணுமே அப்படின்னு டவுட்டு தான். டவுட்டு தான். யார் சொல்றது இப்படி? ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க. ஏய், இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ ஆளுங்கட்சி இருக்குல்ல, ஆமா இருக்க, வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டா கூட அதிருப்தியில் கொஞ்சம் டவுனாக இருக்காங்க. ஆமாம், அதை பற்றி தான் பேசுகிறோம். நம்ம 4 அணி கேப்டன் அணியில் உள்ளே நடக்கிற குழப்பத்தில் அவங்களும் டவுனாக இருக்காங்க. தேசிய கட்சி ஆளுங்கட்சி பாவம் யாரும் இல்லாமல் டீ கூட அவங்களே போய் தான் வாங்கி வராங்க. அவங்களும் குழம்பி போயிருக்காங்க, யாருமே செய்யறாங்க. இப்போது எல்லாரோட பார்வையும் சூரிய நமஸ்காரம் பண்ணுதான். நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்போ எல்லாத்துலேயுமே அதிருப்தி இருக்கிறாங்கல்லண்ணே, இவங்கெல்லாம் சேர்ந்து அதிருப்தி அணின்னு ஒன்று உருவாக்கினா நல்லா இருக்காதுண்ணே. பண்ணக்கூடாதானே அப்படி? டேய், அதிருப்தி அணி சேர்ந்ததுன்னா அதில் யார் யாருக்கு சீட்டு கொடுக்கறதுன்னு அது ஒரு அதிருப்தி ஆகிடும்ல. அதனால தான் சேராமல் இருக்காங்க. இந்த எல்லாருமே இப்போ சூரிய நமஸ்காரம் பண்ணி அங்கேயே சேர்ந்துருக்கலாம்ப்பா. அப்பயே சொன்னாங்கப்பா, சூரிய கட்சியாவது திருப்தியாக இருப்பாங்க. சூரிய கட்சி தான் இப்போ எல்லாரும் பார்வையை நம்மளை நோக்கி திருப்புறாங்களே அப்படின்னு தெம்பா நமக்கு நாம தான் வெயிட்டிங் அப்படின்னு தெம்பா இருக்கிறதா நீ சொல்லல, தெரியும் எனக்கு. ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க. அண்ணே, இப்போ இந்த தேர்தல் நிலவரத்தை பற்றி நம்ம பேசினே இருக்கிறோம்ல. இப்போ இந்த சீரியல்லாம் ஒரு இது போடுவாங்கல்ல, ரீகேப் மாதிரி, அது மாதிரி இது வரைக்கும் நடந்த இந்த தேர்தல் இதில் தலையில தான்டா போடுவாங்க கேப். இல்லைண்ணா, இது வேறண்ணா. இதுவரை தமிழ்ல சொல்றா, இதுவரைன்னு ஒரு விஷயம் புரியுற மாதிரி சொல்லுவாங்கல்ல. ஓ, ரீகேப் அது மாதிரி போடுவாங்கடா. அது மாதிரி நான் சொல்றேன். இப்போ சரி, ஜனங்களுக்கு இது வரைக்கும் என்ன புரிஞ்சுக்குதுன்றது நீ சொல்லு. கரெக்டா ஒரு அரசியல்வாதின்றியா? அதாவது ஆளுங்கட்சி எந்த கட்சியோடையும் கூட்டணி வைக்கல. சின்ன சின்ன கட்சிகள் இருக்குது. 227 ஓகே ஆயிடுச்சு. இங்கே 7 கொத்துக்கிறாங்க.
வேட்பாளர்கள் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போதான் ஒரு மாற்றம் நடந்துக்குது. சரி, ஓகேயா? தெளிவா? ஒன்று. சூரிய கட்சி தேசிய கட்சியோட இணைஞ்சிட்டாங்க. இன்னும் அதிருப்தியாளர்கள் எல்லாம் கூப்பிட்டு நம்ம கட்சியில வருவாங்களான்னு சொல்லிட்டு நமக்கு நாமேன்னு வெயிட் பண்ணுகிறாங்க. எப்போ வேணா எது வேணா நடக்கலான்ற ஒரு பொசிஷன்ல அவங்க இருக்கிறாங்க. ஓகேயா? ஓகே. மக்கள் நல கூட்டணி ஆரம்பிச்சாங்க. தனியா நின்று அவங்க ஒரு பெரிய லெவலில் எதிர்பார்ப்பாங்கன்னு நினைச்ச போது டக்குன்னு கேப்டன் அணியோடு சேர்ந்து ஐவர் அணி ஆயிடுச்சு. அங்கேயும் உள்ளுக்குள்ள உட்கட்சி பூசல் இருக்குது. நிறைய அதிருப்தியாளர்கள் இருக்காங்க. கரெக்டா? கூட்டணி பூசல் இருக்குதா? அப்புறம் நம்ம தோப்பு கட்சி அவங்க இது வரைக்கும் பேசாம கம்முன்னு மௌனமா இருக்கிறாங்க. ஏண்டா டேய், அப்படி சொல்லக்கூடாதுடா. அது ஜெயிப்பு கட்சியாம ஆகலாம். நீ ஏன் தோப்பு கட்சின்ற? தென்னந்தோப்பு கட்சி. தென்னந்தோப்பா? தென்னந்தோப்பு கெலிப்பு தோப்புன்னு நினைச்சுக்கிறேன். தோப்பு கட்சி இருக்கிறாங்க. இப்போ இதுதான் வந்து சினாரியோ. இப்போ இதுக்கு மேல என்னது இது? என்ன ஐயோ யோ நீ அப்புறம் நான் சொல்லுவேன், தமிழில் சொல்லணுவேன். நான் தமிழில் சொன்னால் உடனே நீ இங்கிலீஷில் சொல்லுவேன். ரெண்டு பேரும் தப்பு தப்பாக இங்கிலீஷ் பேசிட்டு இருப்போம். இப்போ இதுதான் இன்றைய தேர்தல் நிலவரம். இதுக்கு மேலே இது எப்படி போகும், என்னென்ன இதெல்லாம் நடக்கும்னு நீயோ இல்லை இந்த ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் ஒரு கிளி ஒன்று வருமே, அந்த கிளியோ கரெக்டாக சொல்லுங்க பார்க்கலாம் ஜோசியம். இவங்கள பற்றி மட்டும் பேசுறிய, ஆனால் இவங்க இல்லாமல் இன்னும் நிறைய பேர் நாங்கள் தான் வந்து முதலமைச்சராகவும் சுற்றின்னு இருக்காங்க. அவங்கெல்லாம் இப்போ என்ன நிலைமையில் இருக்கிறாங்க நீ சொல்லு. அவங்களாம் யாருன்னு கூட தெரியல. பேசுறது என்னடா இப்படி சொல்லிட்டேன்? 234 தொகுதிக்கும் வேற ஒருத்தர் கூட இது வேட்பாளர் அறிமுகப்படுத்தினார்ல. அதெல்லாம் பண்ணுவாங்கண்ணே. பட் அதெல்லாம் ஒரு மெயின் இதில் வரல. அப்போ போட்டி இங்கே தான். அப்படிதான் ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க. ஊருக்குள்ள அப்படிதானே பேசுறாங்க. யாரு ஜெயிப்பாங்கன்னு ஊருக்குள்ள பேசுகிறா? கரெக்டா வெட்டு 1 துண்டு 2ன்னு சொல்லு. மொத்தத்தில் மக்கள் ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறாங்கண்ணா, அதான் ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க. டேய், ஊருக்குள்ள என்ன தெரியுமா நிஜமா பேசிக்கிறாங்க? ஒவ்வொரு தடவையும் இவங்க ஜெயிப்பாங்க, அவங்க ஜெயிப்பாங்க, இவங்க ஜெயிப்பாங்க, அவங்க ஜெயிப்பாங்க அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்களே தவிர என்னைக்குமே மக்கள் ஜெயிக்கவே இல்லையே அப்படின்னு மக்கள் தான் பேசிக்கிறாங்க. ஆமா.